கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சாரி சார், நைட்டு உங்களை ரொம்ப படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி சார், என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தா மட்டும்தான் இப்படியெல்லாம் வாழ்த்தனம் பண்ணணும்னு தோணுது சார். அதான் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்காக இப்படி இருக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இப்படிதான் இருப்பேன், இதை விட அதிகமா இருப்பேன். ஐயோ, எந்திரிக்கிறாரு போல இருக்கே. வாயை திறக்க கூடாது, அமைதியா இருந்தணும். சார் சார். மார்னிங் 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 சார், உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. என்ன இது? என்னதுன்னா காஃபி சார், உங்களுக்கு தான், இந்தாங்க. நான் இன்னும் பிரஷ் பண்ணலையே, குளிக்கலையே, அதுக்குள்ள காஃபி கொடுக்குறேன். சார், நீங்க பெட் காஃபி தானே குடிப்பீங்க, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, அன்னைக்கு எங்க வீட்டுல சொன்னேனே, அதனால இப்படி பேசுறீங்களா சார்? அது எதுவும் தெரியாம சும்மா ட்ரை பண்ணலாமே பண்ணேன், அவ்வளவுதான். இனிமேல் மேல சொல்ல மாட்டேன் சார், இந்தாங்க காஃபி. குல்ஃபி, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நானும் மாத்திக்கிட்டேன். இனிமே பெட் காஃபி குடிக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால அந்த காஃபியை கொண்டு போ, குளிச்சுட்டு வரேன், அப்புறமா கொண்டு வா. நிஜமா சொல்றீங்க? ஏய், அதுல என்ன சந்தேகம்? உண்மையா தான் சொல்றேன். இனிமே எனக்கு பெட் காஃபி வேண்டாம். எதுவா இருந்தாலும் குளிச்சுட்டு வந்து காஃபி குடிச்சுக்கிறேன், சரியா? இதை கொண்டு போ. சரிங்க சார், நான் கொண்டு போறேன். நம்ம பேச்சு கூட இங்க மரியாதை இருக்கு. ஏய், என்னடி அங்க திரும்பி என்ன பேசிட்டு இருக்கான்? சார், என்ன சார், இங்க பேசுறது கூட ரைட்ஸ் இல்லையா? மனசுலதான் நினைக்க முடியல. சரி, நமக்குள்ளே பேசிக்கலாம்னு பார்த்தா அது கூட என்னன்னு கேக்குறீங்க? ஏய், என்ன கேட்டுட்டே இப்ப? அங்க திரும்பி என்னமோ பேசுறியே, என்ன பேசுற? அங்க திரும்பி பேசுறது என்கிட்டயே பேசிட்டு போலாமே. அது அது ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு ஷர்ட் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சிட்டேன். நீங்க குளிச்சிட்டு வந்து அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஓகேவா? ஏய், நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குற? சார், நீங்க இங்க இப்படி கேக்குறீங்க, ஆனா அங்க பாட்டி என்னென்ன கேக்குறாங்க தெரியுமா? உன் புருஷனுக்கு காஃபியை கொடுத்தியா, உன் புருஷனுக்கு சுடு தண்ணி போட்டு வச்சியா, உன் புருஷனுக்கு முதுகு தேய்ச்சியான்னு கேக்குறாங்க. நான் அப்ப என்ன சார் சொல்ல முடியும்? இங்க பாரு, அவங்க அப்படிதான் ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க, நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத, சரியா? நான் அதெல்லாம் காதுல வாங்கல சார். அப்புறமா பாட்டி சொன்னாங்க, உங்களுக்கு நான் தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்குதான் உங்களோட ஷர்ட்டு பேண்ட்டு கோட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து மார்னிங் அயர்ன் பண்ணி டேபிள் மேல வச்சிருக்கேன். நீங்க குளிச்சுட்டு வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க. ஏய், இல்ல இல்ல, நீ இனிமே அதெல்லாம் பண்ணாத. பாட்டி சொல்லுவாங்க தான், கேட்டாங்கன்னா பண்ணிட்டேன்னு சொல்லு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனி இந்த வேலையெல்லாம் நீ பார்க்க வேணாம், எப்போ போல நானே பாத்துக்கிறேன், சரியா? இல்லையா, நான் அம்மா கிட்ட கொடுத்து கூட பாத்துக்கிறேன், நீ எல்லாம் பார்க்க வேணாம், விடு. ஐயோ சார், நீங்க தனிக்கிற மாதிரி நான் உங்க ஒய்ஃபால இந்த வேலை பார்க்கல. ஏதோ இந்த ரூம்ல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கீங்களே, அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்ல, அதுக்காக இதை செய்யறேன் சார். நீங்க ஒண்ணு தப்பாலாம் நினைக்க வேணாம். ஐயோ, என்னடா இவன் நம்ம ஒய்ஃபா இருந்து நமக்கு வேலை செய்யறாளே, அப்படிலாம் நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க சார், ஓகேவா? இவளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு பார்த்தா வாய் 7 ஊருக்கு போகுது. மொபைல் இவ என்ன ட்ரெஸ் எடுத்து ஹைன் பண்ணான்னு தெரியல, என் டேஸ்ட் இவளுக்கு என்னன்னு தெரியும். ஏய், நான் ஒரு அர்த்தத்தை சொன்னா நீ ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுப்பியா? என்ன சார், எங்க நீங்க என்ன அர்த்தத்துல சொன்னீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், என்னடி வர வர வாய்ஸ் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. மொபைல் இதுவ வேணாம், நான் ரொம்ப நேரத்துல கோவம் வராத மாதிரி நடிக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஐயோ சார், உங்களுக்கு கோவம் இனிமேதான் வரணுமா சார்? அதான் எப்பவுமே கோவமா தானே இருக்கீங்க, என்ன புதுசா வர போற மாதிரி பேசுறீங்க? ஏய், காலையிலே ஆரம்பிச்சிட்டியாடி? சரி, என்னால முடியல. ஆமா, என்னடி ட்ரெஸ் எடுத்து அயர்ன் பண்ண? இங்க பாரு, நான் எதுக்கு எந்த ஷர்ட்டுக்கு எந்த கோட் போடுவேன், எந்த ஷர்ட்டுக்கு எந்த பேண்ட் போடுவேன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு தான் சொன்னேன். நீ இனிமே எதுவும் எடுத்து அயர்ன் பண்ணாத, நானே பாத்துக்கிறேன். சார், அதெல்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா மாத்திக்கோங்க. என்ன இவ இவ்வளவு கான்பிடண்டா சொல்றான்? ஒருவேளை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்து வச்சிருப்பாளோ? பாத்துருவோம், பார்த்து எப்படி எடுத்து வச்சிருக்கான்ட்டு பாத்துருவோம். சரிங்க சார், நீங்க குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் கிச்சனுக்கு போறேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அத்தை, என்னங்க அத்தை, நைட்டு 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்களே, ஏதாவது? அது சரி கமலம், காலையில தென்னங்கண்ணை வச்சுட்டு சாயங்காலம் சட்னி கேட்டாலாமா, அந்த கதை தான் உன் கதை. இரு, இப்பதானே பஞ்சிய நெருப்பியும் பக்கத்து பக்கத்துல விட்டுருக்கோம், போக போக தான் பத்த ஆரம்பிக்கும். பத்துனதுக்கு அப்புறம் நீ அணைச்சாலும் சரி, நான் அணைச்சாலும் சரி, அது அணையாது. பத்துனது தான். 10:30 வரைக்கும் கொஞ்சம் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கமலம், எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா எப்படி? ஆமாத்த, நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுதுதான். இருந்தாலும் மனசுக்கு எல்லாமே சீக்கிரம் நடந்தணும்னு மனசு கேக்குதா, அதான் அத்த, வேற எதுவும் இல்ல. கமலம், நடக்க வேண்டியதெல்லாம் அப்பப்ப கரெக்டா நடக்கும், கொஞ்சம் போரு. உடனே பத்துமா?
பத்துறதுக்கு நம்ம தான் ஏதாவது வேலைகளை பண்ணணும். அனலை மூட்டி விட்டாதானே அங்கே நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். இன்னும் நம்ம அனலை மூட்டி விடவே ஆரம்பிக்கலையே. இனிமே தான் நான் அனலை கூட்டவே போறேன். பொறுத்திருந்து பாரு. அது சரிங்க அத்தை, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமா, அடுத்து என்ன பண்ற மாதிரி பிளானு? இப்பதான் ஒரு முக்கியமான சம்பவமே இருக்கு. இரு, பேராண்டி குளிக்க போயிட்டானு ஒரு எட்டு பாரு. இதோ இருங்க அத்தை, பாத்துறேன். ஏய் விச்சுக்கண்ணா, டேய் விச்சு, நீ அப்பவே வந்தது அத்தை சொன்னாங்க. எங்கடா போயிட்ட? நான் வீடு ஃபுல்லுக்கு உன்னை தேடிட்டு வரேன்டா. அதை ஏன் நிலாக்குட்டி கேக்குறேன்? அத்தை சொன்னாங்க போய் நீயே உங்க அக்காவை தேடிக்க அப்படின்னுட்டு. அதான் எங்க இருக்கேன்னு சொல்லி ரூமா தேடினேன். அப்படி தேடி போகும்போது அந்த பிசாசு ரூம் பக்கம் போயிட்டேன். ஐயோ, அந்த பிசாசு பாத்துருச்சா, லபோ திபோன்னு கத்தின்னு கிடந்தது. அதான் அதுக்கு 4 ரெய்டை கொடுத்துட்டு இறங்கி வரேன். பார்த்தா நீயும் வர. ஐயோ, டேய் விச்சுக்கண்ணா, அவரும் பக்கம் ஏன்டா போனே? என்ன நிலாக்குட்டி நீ எப்படி கேக்குற? எனக்கு என்ன தெரியுமா அது அவர் ரூம்னு? நான் உன்னை தேடிட்டு போனேன். உன்னை தேடி போற இடத்துல பிசாசு இருக்கும்னு எனக்கு என்ன தெரியுமா என்ன? அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அது என்ன பார்த்து கத்துது. எப்பா பிசாசு, எப்படிதான் அதை வீட்டுல வச்சு மேய்க்கிறீங்க? டேய் விச்சுக்கண்ணா, சத்தம் போட்டு பேசாத. அவங்க அண்ணன் உள்ளதான் இருக்காரு. வெளியில வந்தாரு, அவ்வளவுதான். அவர் காதல மட்டும் விழுந்தது. ஐயோ, ஏன் லட்டையா இப்படி சொல்லிட்டேன்? அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட போறாரு. அவரு ஏற்கனவே லட்டுன்னு உயிரையே விட்டுட்டு இருக்காரு. நீ வேற அவளை பத்தி ஏதாவது சொல்லிடாத, அமைதியா விடு. அது எப்படி நிலாக்குட்டி? எனக்கு ஒன்றும் புரியல. அத்தை ரொம்ப நல்லவங்க, மாமா அதை விட நல்லவரு, சாரு அதை விட நல்லவரு. ஆனா இந்த பிசாசு மட்டும் எப்படி இருக்கு நிலாக்குட்டி? இப்படி இருக்கு. நீ வச்சுக்கண்ணா, அது 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல, ஒன்னு ஒரு வேறுபாடோட இருக்குல்ல, அந்த மாதிரிதான். இந்த வீட்டுல இவங்க 3 பேரும் ஒரு ரகம்னா அவ மட்டும் தனி ரகம். அது போக போக பழகிடும். நீ இல்லைன்னா நம்ம மாத்திடலாம், கவலைப்படாத. அவ இப்ப சின்ன பொண்ணு இல்லடா, அவளுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்ல. அதனால அவ இப்படி பேசிட்டு தெரியறா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவளுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். வீடு பாத்துக்கோ. நீதான் நிலாக்குட்டி நினைச்சிட்டு இருக்க. இந்த பிசாசுலாம் திருந்தாது, கடைசி வரைக்கும் திருந்தாது. என்ன வச்சுக்கண்ணா இப்படி சொல்ற? இப்படி எல்லாம் சொல்லாத. அவளுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஐயோ நிலாக்குட்டி, இங்க பாரு, இத எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு அவன் வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க. பாவம், அவனாவது எங்கேயும் நிம்மதியா இருந்துட்டு போறான். அந்த புண்ணியவன் யாருன்னு தெரியல. அவன் எங்கேயாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். அவனை கொண்டு வந்து இதுக்கு தலையில கட்டி வைக்கிறேன்ட்டு அவன் வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க. அந்த அளவுக்கு அவங்கள கொலவெளியில இருக்கேன். ஆமா நிலாக்குட்டி, வாயா அதுக்கு என்ன மாதிரி பேசுது? தேல் கூட பாவம் பார்த்துதான் கொட்டும். ஆனா இது ஐயோ சம கொடுக்கு, உடம்பு முழுக்க விஷம் நிலாக்குட்டி. ஐயோ நிலாக்குட்டி, இது கிட்ட மட்டும் கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா இது தேல் எப்ப வேணாலும் கொட்டிடும். விஷம் நமக்கு சல்லுன்னு ஏறிடும். அதனால கொஞ்சம் அதுக்கிட்ட இருந்து தள்ளியே இரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. நீ வா, நீ முதல்ல வா, உனக்கு காஃபி கொடுக்கறேன், குடி வா. சரி, அதெல்லாம் விடு நிலாக்குட்டி. நீ கிளம்பிட்டியா? நம்ம போலாமா? நான் கிளம்பிட்டேன்டா. ஆனா சார் இன்னும் கிளம்பல. அவர் ஆபீஸ் கிளம்பிட்டதும் நம்ம போலாம், சரியா? உனக்கு டைம் இருக்குல்ல? அதெல்லாம் நிறையவே டைம் இருக்கு நிலாக்குட்டி, ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் ஸ்கூட்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ உன் ஸ்கூட்டில போயிடுவோமா? சரிடா விச்சு. ஆமா, இப்ப எப்படி? என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் போறியா இல்ல? ஐயோ நிலாக்குட்டி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்ட பாத்தியா? என் கூட நீயும் வா நிலாக்குட்டி. அந்த ஆபீஸ் வரைக்கும் நீயும் வாங்க. நீ வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போய் எனக்காக இன்னைக்கு 1 hour பர்மிஷன் கேள. ப்ளீஸ் ப்ளீஸ் நிலாக்குட்டி. சிக்கண்ணா, என்னடா திடீர்னு சொல்றேன்? நான் திடீர்னு எப்படா பர்மிஷன் கேட்க போறேன்? நேத்து தானே வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். நிலாக்குட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த விச்சுக்காக தங்கம்லாம் ப்ளீஸ் நிலாக்குட்டி. இப்படி எல்லாம் சொன்னா இந்த நிலாக்குட்டி என்ன பண்ணுவா? சரி என்னதானே சொல்லுவா. சரி, நானும் கூட வரேன், சரியா? அதான் என் நிலாக்குட்டின்னு சொல்றது. சரி சரி, அப்ப 2 பேருமே ஒன்னா போறோம், சரியா? ஆமா நிலாக்குட்டி, சார் கிட்ட சொன்னியா எனக்கு இந்த மாதிரி இன்டர்வியூக்கு லெட்டர் வந்திருக்குன்னு? சார் கிட்ட சொன்னியா? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். டேய் விச்சுக்கண்ணா, இருந்தாலும் நீ சொல்லணும்ல, நீ என்ன சொல்லல? நிலாக்குட்டி, நீ நினைக்கிற மாதிரி சொல்லக்கூடாதுலாம் இல்ல. அதான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறல, செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா அப்புறமா சாருக்கு ஸ்வீட்டோட வந்து சாரை பார்க்கணும்ல. அதானே கரெக்டு, அதானே நியாயம். அதுக்காக தான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். அட ஆமல்ல, இது நான் யோசிக்கலடா விச்சு. பரவாயில்ல, என் விச்சு கூட ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டான். என் விச்சு கண்ணும் என் செல்ல குட்டி. சரி சரி, நீ வா. ஆமா, நீ டிஃபன் சாப்பிட்டியா இல்லையா? நிலாக்குட்டி, நான் இங்க வந்து சாப்பிடலாம் தான் வந்திருக்கேன்னு. நான் வீட்டுல எல்லாம் எதுவும் சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு இட்லி வச்சு ஊட்டி விடுவா. சரி சரி, நீ வா, நீ ரூம்ல உட்காரு. நான் போயிட்டு பாட்டியும் அத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சார் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவே வா. நான் போய் ரூம்ல இருக்கேன், சீக்கிரம் வா.
வாடியே மருமகளே. ஆமா, காலையில உன் புருஷனுக்கு காஃபி கொண்டு போனல, அந்த காஃபி கப்ப அப்படியே கொண்டு வந்திருக்க. ஏன் அவன் காஃபி குடிக்கலையா? ஏதாவது உன்னை திட்டானா என்ன? சேச்சே அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. அவரு பிரஷ் பண்ணாம நான் காஃபி குடிக்கல, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா காஃபி குடிக்கிறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் கொண்டு வந்துட்டேன் அத்தை. யாரு என் பிள்ளைய அப்படி சொன்னா? அடக்கடவுளே, தூங்கி எழுந்திருக்கும் போதே காஃபின்னு எழுந்திருக்கணும்னாச்சே, பெட் காஃபி இல்லாம பெட்டை விட்டு எழுந்திருக்க மாட்டானே, அவனா இப்படி சொன்னா? அவன் இப்படி மாறுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது அத்தை, அவரு நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு காஃபி குடிக்கிறது தானே அத்தை நல்ல பழக்கம். இப்படி பெட் காஃபி குடிக்கிறதுலாம் கெட்ட பழக்கம் இல்ல அத்தை. அவரு நல்லதா தானே யோசிச்சிருக்காரு. அப்போ என் பேராண்டிய மாத்துறது என் பேத்தி, அப்படிதானடி பேத்தி? இல்ல பாட்டி, எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, அப்போ நான் சும்மா சொன்னேன், கேட்பாரு கேட்க மாட்டாரோன்னுட்டு. அப்ப கேட்டுக்கிட்டாரு. நான் நினைச்சேன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கேட்டுப்பாங்கன்னு. இப்பதான் தெரிஞ்சது அவர் மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு. எனக்கும் சந்தோஷமா இருந்தது பாட்டி. அடிக்கல்லி, என் புள்ள ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்கவே மாட்டான். அதுலயும் இந்த பெட் காஃபி விஷயத்த அவனாவது மாத்திக்கிறதாவது. எப்படி அவனை மாத்த வச்சேன்? என் மருமக ரொம்ப கை தேர்ந்தவதான். என் பிள்ளையே எப்படி வேணாலும் மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவனும் மாறிடுறானே. போங்க அத்தை, உங்களுக்கு வேற வேலை இல்ல. சரி சரி நகருங்க, எனக்கு வேலை இருக்கு. நானும் ஸ்கூலுக்கு கிளம்பணும், அவர் ஆஃபீஸ் கிளம்பணும். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வச்சு வந்துருவான் அத்தை. நான் கிளம்பணும்ல. நகருங்க நகருங்க, என்ன சமைக்கணும்னு தெரியல, இனிமேதான் சமைக்கணுமே. அடியே பேத்தி, இப்ப உனக்கு சமைக்கிற வேலை இல்ல பேத்தி, அதுக்கு பதிலா பாட்டி இப்போ உனக்கு வேற ஒரு வேலை தர போறேன். கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, பாட்டி போயிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் நீ போய் அந்த வேலையை பார்க்கணும். பார்க்க வைக்கிறேன். இந்த பாட்டி எதுக்கு இருக்கேன்? அதுக்கு தானடி இருக்கேன் என் பேத்தி. கமலம், உன் மருமக என்னமோ சமைக்கணும்னு சொல்றால, சமைக்கட்டும். எனக்கு கொஞ்சம் வெளியே வரைக்கும் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். அத்தை அமைதியா இரு கமலம், பேத்திய இங்கேயே பிடிச்சி வச்சுக்க. அத்தை ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு வரணும், போய் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? அது சரிங்க அத்தை, நீங்க போறீங்கனாலே அது கண்டிப்பா வேற மாதிரியா தான் இருக்கும். சரிங்க அத்தை, நீங்க போங்க. நீங்க போய் என்ன பண்ணணும் பண்ணுங்க, நானும் என் மருமகளும் இங்க சமைக்கிற வேலையை பார்க்கலாம் அத்தை. நீங்க போங்க. பாப்பா, மாமியார் மருமகளும் ரொம்ப தான் குழஞ்சிக்கிறாங்க. நான் கூட தான் என் மாமியார் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். இவங்க மட்டுமா? நானும் தான். அத்தை வாங்க நம்ம சமைக்கலாம். அடே பேராண்டி, குளிக்கிறியோ? குளி குளி. எத்தனை நாளைக்கு தான் நீ தனியா குளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் பேத்திய கூட சேர்த்துக்கிட்டு குளிக்கணும்டா நீனு. அப்படி குளிக்க வைக்கல, என் பேரு பார்வதி இல்லடா, நான் உனக்கு பாட்டியும் இல்ல. பாத்துக்கிட்டே இரு. ஆமா, இங்க தானே எங்கே வச்சிருப்பாங்க? எங்க? அட இந்த டேபிள் மேல இருக்குல்ல, என் கை வரிசையை காமிச்சிடுறேன். அடியே பார்வதி, வந்த வேலையை கணக்கச்சிதமா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இனி என் பேத்திக்கு தானே இங்க வேலை. நம்ம போய் நம்ம பேத்தியை அனுப்பி விடுவோம். என்ன போனத்தை என்ன காணும், என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு புரியல. அத்தை சாம்பார் வச்சிடலாமா? சாம்பார் வச்சுட்டு சேப்பக்கிழங்கு இருக்கு, அதை வறுத்துருவோம். காலிஃப்ளவர் இருக்கு, அதை பொரியல் பண்ணிடுவோமா? என்னத்த சரிங்களா? என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? இன்னும் வரலையா அத்தை? அத்தை என்னடி மருமகளே, என்ன என்ன வேணும்? என்ன அத்தை, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சாம்பார் வச்சிடலாமா, சேப்பக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாமா, காலிஃப்ளவர் பொரியல் பண்ணிடலாமான்னு. நீங்க என்னடானா எங்கேயோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க. எல்லாம் உன்னை பத்தின சிந்தனை தான். மருமகளே, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ எல்லாமே நீ செய்யுமா, இல்லையா? நீ என்கிட்ட சொல்லு, நான் என்னென்ன பண்ணி வைக்கணும்னு சொல்லி பண்ணி வைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு இந்த அத்தையை டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன ஆச்சு அத்தைக்கு? சரி, நீ ஏதாவது பண்ணுங்க, நான் போய் பருப்பு வேக போடுறேன். போ போய் எதையாவது வேக போடு போமா. நானே இங்க உள்ளுக்குள்ள வெந்துட்டு இருக்கேன். அத்தை போன அத்தை இன்னும் ஆளக்கானமே. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. அத்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு. ஒருவேளை காலையிலே மாமா ஞாபகம் வந்துருச்சோ? அத்தை உங்களுக்கு மாமா ஞாபகம் வந்துருச்சோ? அடி உன்ன, ஆமா மாமா ஞாபகம் எனக்கு காலையிலே வந்துருச்சு. நாங்க தான் இப்போ நேற்று கல்யாணம் ஆனவங்க பாரு, ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஓடி போய் வேலையை பாரு. நீ வேற ஏன் அவஸ்தையை புரிஞ்சுக்காம போ, போய் வேலையை பாரு. மலம், அப்பாடா அத்தை வந்துட்டாங்க.
அத்தை என்னமோ செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அத்தை வாங்க அத்தை வாங்க. என்ன கமலம், சமையலுக்குலாம் ஏற்பாடு ஆகுது போல இருக்கே. எங்க பாட்டி என்ன சமைக்கலாம்னு கேக்குறேன், அத்தை திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா என் மேலே கோவப்படுறாங்க. அதான் நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. சாம்பார் வச்சுட்டு சேனைக்கிழங்கு வறுத்துட்டு காலிஃப்ளவரை பொரியல் பண்ணிடலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஓகேவா பாட்டி? இல்ல உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். அடியே பேத்தி, இதையே இப்ப நீ செய்ய போறது இல்ல. உனக்கு அங்க உள்ள ஒரு வேலை வச்சிருக்கேன் பேத்தி, அங்க போ. அங்கதான் உனக்கு வேலை வெயிட்டா வச்சிருக்கேன். அத்தை உங்களுக்கு ஏதாவது குடிக்க காஃபி டீ ஏதாவது போட்டு தருவாத்த? ஆமா மருமகளே, எனக்கு குடிக்க கருப்பட்டி காபி போடு, அதை குடிக்கணும். அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலைகளே இருக்கு. நீ கருப்பட்டி காப்பியை போடுமா, டீ நான் வேணா போடட்டுமா? அம்மா 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 என்னம்மா இதெல்லாம்? அம்மா கொஞ்சம் இங்க ரூமுக்கு வாங்கம்மா. என் பேராண்டி கூப்பிட்டுட்டான். அத்தை எதுக்கு அவர் இப்படி கத்துறாரு? அத்தை உங்களை தான் கூப்பிடுறாரு, போங்க போய் என்னன்னு கேளுங்க. அவர் ரொம்ப பயங்கரமா கத்துறாரு. அத்தை போங்க அத்தை. ஐயோ நானா போக முடியாது, என் மாமியாரு காஃபி கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்கு முதல்ல காஃபியை கலக்கணும், அதுக்கப்புறமா தான் என் பிள்ளைய பார்க்க முடியும். உனக்கு ரொம்ப அவசரமா இருந்தா நீ வேணா போய் உன் புருஷனை பாரு, போ. என்னது காஃபி கலக்கணுமா? அத்தை அங்க அவர் காட்டு கத்திட்டு இருக்காரு, நீங்க என்னன்னா இங்க காஃபி கலக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தை அந்த காஃபி நான் போடுறேன், நீங்க போய் என்னன்னு கேளுங்க அத்தை. அம்மாடி பேத்தி, ஏன் மருமக போட்ட காஃபி தாமா எனக்கு இறங்கும். நீங்க பாரு பேத்தி, போ, கூப்பிடுறது உன் புருஷன் தானே, போய் என்னன்னு கேளு. ஐயோ பாட்டிக்கு வேற விஷயம் தெரியாது, அவரு கோவப்படுறாரு. இந்த சமயம் நான் போனேன்னா என்னை எரிச்சிருவாரு. பாட்டி அவர் ரொம்ப கோவமா இருக்கார மாதிரி தெரியுது பாட்டி. நான் எப்படி பாட்டி இப்ப போறது? அத்தை போனாவது அவர் கோவம் கொஞ்சம் குறையும், நான் போனா இன்னும் அதிகமாகும் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ போ. உன் முகத்தை பார்த்தானாலே அவன் கோவம் தன்னால அடங்கிடும். நீ போ, போய் என்னன்னு கேளு, போமா. ஐயோ பாட்டி நீங்க வேற புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவர் என்ன விருப்பப்பட்டா கட்டிக்கிட்டாரு, என்னை பார்த்த உடனே அவர் கோவம் அடங்குறதுக்கு அவரே என்ன விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த கோவத்துல நான் போய் நின்ன, ஐயோ அவ்வளவுதான், மொத்த கோவமும் என் பக்கம் திரும்பிடும். நான் போக மாட்டேனே. அம்மா அம்மா என்னம்மா பண்றீங்க? வாங்கம்மா. அட அங்க என் பேராண்டி கத்திட்டு கிடக்காமா, போமா பேத்தி போ. பாட்டி எனக்கு பயமா இருக்கு பாட்டி. இப்ப எதுக்கு பயம்? சரி நீ வா, நானும் வரேன். கமலம் எனக்கு நீ காஃபியை போட்டு வை, நான் பேத்தியை கூட்டிட்டு போயிட்டு அங்க விட்டுட்டு வரேன். அப்படி எதுக்கு தான் கோவப்படுறான்னு நானும் பாத்துட்டு வரேன். வாமா பேத்தி, அத பாட்டி வரல. அட வாடி. ஐயோ மாரியாத்தாக்கு பார்த்தா முப்பாத்தா எல்லாத்தாவும் சேர்ந்து என்ன காப்பாத்துங்க ஆத்தா. இங்க வேற என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த மனுஷங்க லவோ திவோன்னு கத்துறாரு. இந்த பாட்டி வேற என்ன உயிரோடு புதைக்காம விடாது போல இருக்கு. என்னை கூட்டிட்டு போய் அந்த மனுஷன் முன்னாடி நிக்க வைக்க போதே. ஐயோ என்ன நடந்தாலும் நீங்க தானே காப்பாத்தணும் கர்த்தரே, என்ன சூத்திரம். பாட்டி எனக்கு பயமா இருக்கு பாட்டி, அவர் ஏதாவது திட்டு வரணும் பயமா இருக்கு பாட்டி. நீங்களே போய் என்னன்னு கேளுங்களேன். பாட்டி தான் இங்க இருக்கல்ல, போ போய் தைரியமா என்னன்னு கேளு, போமா. ஐயோ பாட்டி நீங்க இருப்பீங்க நான் இருப்பேனா, அதான் நீங்க என் பயமே. பாட்டி போடின்னு சொல்லு, போடி. போறேன் சார். ஏய் நீ எதுக்கு வந்த? அம்மா உடனே கூப்பிட்டேன். அம்மா அம்மா இங்க பாரு, நீ போயிட்டு அம்மா வர சொல்லு, போ. பேராண்டி நான் தான் பேத்தியை வர சொன்னேன், எதுக்கு இப்ப அவளை கத்துறேன்? ஆமா என்ன ஆச்சு, எதுக்கு இந்த கத்திட்டு இருக்கேன்? பாட்டி அது ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கொஞ்சம் அம்மா வர சொல்லுங்களேன், போங்களேன். அடே அங்க அம்மா எனக்காக தான் சமைச்சிட்டு இருக்காளே, நான் நேரத்துக்கு சாப்பிடணுமா வேணாவா? அம்மா எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காளே. ஓய் குல்ஃபி, நீ போய் அதை செய்யலாம்ல, நீ போய் கொஞ்ச நேரம் அதை பாத்துக்கே, அம்மா கொஞ்சம் அனுப்பி விடு, போடி. ஏய் பேராண்டி. சொல்லுங்க பாட்டி. என்னடா பேராண்டி, உனக்கே தெரியும்ல எனக்கு உப்பு எந்த அளவுல போடணும், காரம் எந்த அளவுல போடணும்னு எல்லாம் என் மருமக தான் எனக்கு பார்த்து செய்வா. நேத்து வந்து அந்த சின்ன பிள்ளைக்கு என்னடா தெரியும், அவளை போய் பாருன்னு சொல்றேன். இப்ப நீ எதுக்கு கத்துன, என்ன விஷயம்னு அவகிட்ட சொல்லு. அவ உன் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன், என்னன்னு அவகிட்ட சொல்லுடா. அது இல்ல பாட்டி, அது ஒண்ணும் இல்ல பாட்டி, சரி விடுங்க. சார் என்னன்னு சொல்லுங்க, பாட்டி ஏதாவது நினைக்க போறாங்க. ஏய் என்னன்னு சொல்றது? ஆமா நீ தானே இந்த ஷர்ட்டையும் பேண்ட் எடுத்து வச்ச, இந்த ஷர்ட்ல பட்டனே இல்லடி, எங்கடி போச்சு? மேல அந்த 2 பட்டனும் இல்ல. இது வரைக்கும் என் ஷர்ட்ல இந்த மாதிரி பட்டன்லாம் இல்லாம இருந்ததே இல்ல தெரியுமா? இப்ப பாரு 2 பட்டனும் இல்ல. இதுக்கப்புறம் இன்னொரு ஷர்ட் எடுத்து அயன் பண்ணி அதை போடுறதுக்குள்ள டைம் ஆயிடும்டி. ஏற்கனவே எனக்கு வேலை நிறைய இருக்கு, ஏன்டி இப்படி பண்ணா? ஐயோ சார், நான் அயன் பண்ணும்போது ஷர்ட்ல பட்டன்லாம் இருந்தது, நான் எதுவும் பண்ணல, ஃபுல்லாவே இருந்தது. ஆமா இந்த பட்டன் எங்க போயிருக்கோம்? பட்டன் பக்கம் நல்லா தானே நான் அயன் பாக்ஸ் போட்டு பண்ணனே சார். இல்ல சார் இருந்தது. அப்புறம் என்ன, நான் புடிங்கி போட்டுட்டேனா என்ன? சார் ஆமா சார், ஒருவேளை நான் எடுத்து வச்ச ஷர்ட் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம போயிட்டு அதுக்காக நீங்க பட்டனை பொடிங்கடிங்க போட்டுட்டீங்களோ? ஏன் சார் சொல்லி என்ன, நான் வேற ஷர்ட் எடுத்து அயன் பண்ணி தர போறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா வேற ஷர்ட் அயன் பண்ணி தருவேன்ல, அதுக்கு ஏன் சார் பட்டன் எல்லாம் பொடிங்க போட்டீங்க? அப்படியே குல்ஃபி பாட்டி இருக்காங்களே பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கேன் ஒவ்வொரு. ஏய் இப்ப ஏதாவது பண்ணடி, நான் எப்படி இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு, ஐயோ எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குடி, நான் எப்படி இந்த ஷர்ட்டை போட்டு போறது? ஐயோ சார் இது ஒரு பெரிய விஷயமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? வேற ஷர்ட்டை உடனே அயன் பண்ணி தரேன். அடியே
இப்போ நீ வேற ஷர்ட் அயன் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு பேண்ட் அயன் பண்ணணும், அதுக்கு ஒரு கோட்டையும் அயன் பண்ணணும். அதெல்லாம் வேலை அதிகம், டைம் ஆயிடும். எனக்கு ஆல்ரெடி இப்பவே டைம் ரொம்ப ஆயிடுச்சுடி. ஆமால. சார் ஒண்ணு பண்ணலாம், நீங்க ஷர்ட் கழட்டி கொடுங்க சார், நான் உடனே பட்டனை ஸ்டிச் பண்ணி கொடுத்துறேன். கழட்டி கொடுங்க. அதை வேணா செய்யலாம், இரு கழட்டி தரேன், டக்குனு ஸ்டிச் பண்ணி கொடு. கலட்ட விட்டாதானே. டேய் பேராண்டி. பாட்டி சொல்லுங்க. டேய் பேராண்டி, நீ அதை கலட்டி அதுக்கப்புறம் அவ ஷர்ட்டுக்கு பட்டன் தைக்கும் போது ஷர்ட் கசங்கிடும்டா. மறுபடியும் நீ போடும்போது கசங்கின மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒருக்கா நம்ம அயன் பண்ணணும்ல, அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. நான் என்ன சொல்லட்டுமா? ஐயோ பாட்டி, ஏதோ ஒன்று சொல்லுங்க, எனக்கு இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சொல்லுங்க பாட்டி. சொல்றேன் பேராண்டி, அதுக்கு தானே இந்த பாட்டியே இருக்கேன். அம்மாடி பேத்தி, நீ என்ன பண்ணு, பட்டனு நூலு ஊசி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் அர்ஜுன் ஷர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கட்டும், நீ அப்படியே பட்டனை வச்சு தச்சிரு. ஐயோ நாசமா போச்சு. என்ன பேராண்டி, நான் சொன்ன ஐடியா தான் கரெக்டா வரும் பாத்துக்க. பேத்தி சீக்கிரம் போமா, பேரனுக்கு வர டைம் ஆகுதுல, போமா. இல்ல பாட்டி, நான் வேற ஷர்ட்டே போட்டுக்கிறேன். இல்ல எனக்கு இப்போதைக்கு பட்டன் தைக்க வேணாம், நான் வேற ஷர்ட்டே போட்டுக்கிறேன். டேய் பேராண்டி, வேற ஷர்ட் எடுத்து நீ அயன் பண்ணி அதுக்கு பேண்ட் அதுக்கு கோட் எல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் பாத்துக்க. ஐயோ அது வேற டைம் ஆகுமே. பாட்டி ஏன் பாட்டி நீங்க பட்டன் தைங்களேன், எதுக்கு அவ தச்சுக்கிட்டு, அவளுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க வந்து தச்சு கொடுங்களேன். ஆமா பாட்டி, இது கூட சரியான ஐடியா தான். நீங்க வாங்க பாட்டி, நீங்க தச்சு கொடுங்க. நீங்க தச்சாதான் அந்த பட்டனும் டைட்டா இருக்கும். நான் அத்தைக்கு கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்றேன் பாட்டி, வாங்க. அது சரி, என் பேத்திக்கும் பேரனுக்கும் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானே வயசான காலத்துல கையும் காலம் கிடுகிடுன்னு ஆடுது. கிடுகிடுன்னு ஆடும்போது நான் ஊசியை கொண்டு வந்து என் பேரை நெஞ்சில குத்திட்டேனா? ஐயோ அதெல்லாம் வேணாம். ஏண்டி பேத்தி, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன கண்ணெல்லாம் நல்லா முண்டை கண்ணு தானே வச்சிருக்கேன். தச்சு கூட என் பேரனுக்கு பட்டன் தைக்கிறத விட உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? தையிடி எல்லாம் என் மருமக பாத்துப்பா. ஐயோ இந்த மனுஷன் வேற என்ன முறைக்கிறாரு. ஐயோ நீ ஏன் என்ன முறைக்கிற? நான் என்னமோ வேணும்னே வந்து தைக்க போறேன்னு சொன்ன மாதிரி என்ன வேற குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கானே. இருந்தாரு சார், என்ன ஏன் சார் முறைக்கிறீங்க? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஊசியை கொண்டு வந்து சீக்கிரமா தச்சு கொடு, எனக்கு டைம் ஆகுது. ஓ சொல்றேன்ல, ஓ எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, சீக்கிரம் தச்சு கொடு, சீக்கிரம் போ. டே பேராண்டி, தங்கறத மட்டும் என் பேத்திய பக்கத்துல வச்சுக்கிட்டு இவன் தள்ளி இருப்பானாமா தள்ளி. டேய் என் பேத்திய பக்கத்துல வச்சுட்டு தள்ளியா இருப்பேன், நீ தள்ளி இருக்கதான் இந்த பார்வதி விட்டுடுவேனா? அது எப்படிடா விடுவேனா என்ன? இனிமே தானே பஞ்ச நெருப்பம் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருக்கு, போக போக கூடிய சீக்கிரமே பத்த ஆரம்பிச்சிடும்டா. ஓரடி களங்கம் தீர சீரடி மூன்றாம் பாதம் சேர்ந்தவர் உறவு வாழ ஐந்தடி தாளி தன்னை அடைந்ததன் பெருமை வாழ. அது சரி, இனி நமக்கு என்னங்க வேலை, நம்ம நடைய கட்ட வேண்டியதுதான். ஏய் பார்த்து குல்ஃபி, விழுந்துற போற, உரிமையாவே தை. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல. என்னடி மருமகளே, பாத்தியா உன் பையனும் உன் மருமகளும் என்ன பண்றாங்கன்னு? ஐயோ அத்தை, எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ எனக்கு இப்ப என்ன பண்றதே தெரியல, கையை உடல் கால ஓடல, அப்படி இருக்கு பாத்துக்கோங்களேன். அது சரி, என் மருமக கொஞ்ச நேரத்துல குழந்தையாவே மாறிட்டாலே. இந்த மாதிரி விஷயம் இவங்களுக்குள்ள நடக்கணும்னு தானே நான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன். அது உங்களால மட்டும்தானே முடியும், அதுக்கு தானே உங்களை இங்க வர வச்சது. ஆனா வர வச்சதுக்கு நீங்க நல்லா செஞ்சுட்டீங்க அத்தை, எனக்கு இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி மருமகளே கவலையே விடு, இது என்ன இதை விட இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நிறைய இருக்கு, ஒண்ணு ஒண்ணா இறக்கி விடுவோம். இப்போ இதுதான் ஆரம்பமே, இனிமேதான் போக போக விளையாட்டுங்களே இருக்கு, பொறுத்து இருந்து பாரு. இந்த பார்வதி எப்படின்னு, உன் மாமியார் எப்படின்னு நீ பார்க்க தானே போற. ஆமாத்த, என் மாமியார் பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீங்க யாரு? அதுக்கு தானே உங்ககிட்ட போனை போட்டு வர வச்சது. அத்த இன்னும் நல்லா தரமா செஞ்சு விடுங்க. செய்வோம், எல்லாத்தையும் நீ பொறுத்து இருந்து பாரு. மெதுவாய் நெருங்குகிறாய், முறையாய் நொறுங்குகிறேன், அருகினில் நீ விழுகிறாய், விரல்பட உருகிடும் நேரம் பார்வையினால் விழுங்குகிறாய், முழுவதுமாய் மூழ்குகிறேன். பட்டன் தச்சிட்டேன் சார், இப்போ போடலாம், போட்டுக்கோங்க சார். சார் சார் சீக்கிரம் தை, டைம் ஆகுதுல்ல. நான் எப்பயோ தச்சு முடிச்சிட்டேன் சார், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தான் காதுல வாங்காம நிக்கிறீங்க. ஓ தச்சிட்டியா? சரி, அப்புறம் எதுக்கு நின்றுட்டு இருக்க? போ. நானும் போகணும்னு தான் நினைக்கிறேன்,
நீங்க விட்டீங்கன்னா போயிடுவேன் சார். சாரி, மறந்துட்டேன். பரவாயில்ல சார். தேங்க்ஸ். உடனே பட்டன் தச்சு கொடுத்ததுக்கு. சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க சார், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சார் டிஃபன் சாப்பிடாம கிளம்புறேன்றீங்க, இருங்க டிஃபன் சாப்பிட்டு போவீங்க. இல்ல, எனக்கு டிஃபன் வேண்டாம், பசிக்கல. சார் என்ன சார், எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ரெண்டு இட்லி மட்டும் தான் சார், சாப்பிட்டு போங்க சார். சார் நான் வேணா தட்டில் எடுத்து வச்சு உங்க பாட்டியை வீட்டு ஊட்டி விட சொல்லவா? சாப்பிட்டு போறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அம்மா விச்சு வரா, நீ வந்துட்டானா? ஆமா சார், அவன் எப்பயே வந்துட்டான், வெளியில தான் சார் இருக்கான். சரி, அவனுக்கு டிஃபன் கொடு, அவனை சீக்கிரமா சாப்பிட்டுட்டேன். அவனை சீக்கிரம் இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ண சொல்லு, சரியா? நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. சார் சாப்பிட்டு போலாம்ல. நாளையில இருந்து கரெக்டா சாப்பிட்டு போறேன். இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு பாத்துக்கிறேன், சரியா? சரிங்க சார், ஆனா வெளியிலயாவது சாப்பிடுங்க. பாக்குறேன். மழையாகாமல் எனது உயிர் போகாது. சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. டேய் விச்சுக்கண்ணா, என்னாச்சு இவனுக்கு? விச்சு விச்சு தங்கம், டேய் விச்சு. டேய் விச்சுக்கண்ணா, ஒருவேளை காது பீஸ் போயிடுச்சோ? டேய் விச்சு. குட்டி கூப்பிட்டியா? அது சரி, என்னது கூப்பிட்டியாவா? சி சி சி, நான் கூப்பிடலடா, சும்மா மனசுக்குள்ள விச்சு அப்படியே நினைச்சனா, நீ என்னன்னு கேட்டத பாத்துக்க. ஓ அப்படியா? ஓ அப்படியாவா? டேய் விச்சுக்கண்ணா, அக்கா உன்னை 1/2 மணி நேரமா கூப்பிட்டு இருக்கேன்டா, விச்சு விச்சுன்னு. நீலாக்குட்டி கூப்பிட்டியா? அது சரிடா கண்ணா. டேய் இன்னும் உள்ளேயே போகல, நம்ம இங்கதான் இருக்கோம். அதுக்குள்ள என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பலமா இருக்கு, போதா குறைக்கு கனவுலயே மிதக்குறேன். விச்சு தங்கம், இன்னும் நம்ம உள்ள போகணும்டா. உள்ள போய் அந்த எம்டி சாரை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, வேலை கன்ஃபார்மா ஓகேவா இல்லையா, இப்படி நிறைய இருக்குல்ல. நீலாக்குட்டி, என்ன நீ இப்படி எல்லாம் பயமுறுத்துற? அப்ப எனக்கு இங்க வேலை கிடைக்காதா? சே விச்சுக்கண்ணா, அப்படிலாம் இருக்காது, இதுல கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா இத பத்தி சொன்னது அவர் இல்ல, அதனால உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஆமா நீலாக்குட்டி, நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேனே. அன்னைக்கு சார் சொன்னாருல, கண்டிப்பா இன்டர்வியூக்கு உனக்கு லெட்டர் வரும்னுட்டு, அதே மாதிரி இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சு. அப்போ வேலையும் கன்ஃபார்மா கிடைச்சிரும்ல. சார் கண்டிப்பா வேலை கன்ஃபார்ம்னு சொன்னாருல்ல, அப்போ எனக்கு வேலையும் கிடைச்சிரும்ல. ஏன்னா சார் சொன்னது எல்லாமே கரெக்டாக தானே நடந்துட்டு இருக்கு. விச்சுக்கண்ணா, இதுல உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்டா. ஏன்னா உனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னவரு அவர் பேச்சுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா இதுல உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு. நீ கவலைப்படாத, தைரியமா இரு, சரியா? இங்க பாரு, நல்லபடியா இன்டர்வியூ மட்டும் அட்டென்ட் பண்ணு. அவர் சைடு இருந்து அவரால் முடிஞ்சது எல்லாமே பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும், தெரியும்ல? இதுக்கப்புறம் உன்னோட டேலண்ட்டை வச்சுதான் நீ ஜாப் வாங்க பார்க்கணும், புரியுதா? கண்டிப்பா நிலாக்குட்டி, அவர் எனக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணும்போது நான் இது கூட பண்ணலன்னா நான் வேஸ்ட் இல்லை. அதெல்லாம் நான் அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவேன் நிலாக்குட்டி. எனக்கு என் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு இதில் கண்டிப்பாக வேலைக்கு சேரணும். அது மட்டும் இல்லை, அந்த எம்டி சாரை ஒரே ஒரு வாட்டியாவது அவரை நேருக்கு நேராக பார்த்துடணும். பார்த்துட்டு ஹாயின் மட்டும் ஹேண்ட் ஷேக் பண்ணணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு போதும் நிலாக்குட்டி. அதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன இருக்கு? இந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும் நிலாக்குட்டி. அதெல்லாம் கவலையப்படாத, எனக்கு தெரிஞ்சு உனக்கு வேலையும் கன்ஃபார்ம் ஆயிடும். நீ அந்த எம்டி சாரையும் பாத்துடலாம். ஏன்னா எனக்கு என்னமோ இந்த எம்டி சாருக்கும் நம்ம சாருக்கும் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அவரோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா நீ எம்டி சாரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நீ கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துடலாம். அப்படி முடியலனாலும் அதான் நம்ம சார் இருக்கார்ல, நம்ம சார் கிட்ட சொல்லி ஒரு நாளாவது அவரை பார்க்குற மாதிரி வாய்ப்பை நம்ம உண்டாக்கிடுவோம், சரியா? ஆமா நிலாக்குட்டி, நீ சொல்றதும் சரிதான். உங்களை பார்க்கணும்னா நம்ம சாரை தான் பிடிக்கணும். நம்ம சாரை பிடிச்சோம் கண்டிப்பா இந்த எம்டி சாரை பார்த்துருவோம், அப்படிதானே? ஆனாலும் நிலாக்குட்டி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஏன்னா நம்ம சாரு ரொம்ப நல்லவர். எனக்கு வர வர நம்ம சாரை ரொம்ப பிடிக்குது. அப்ப எனக்கு ஓகே தான். நிலக்குட்டி, இப்ப என்னமோ சொன்னீ, என்ன சொன்ன? அது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அதுதான் எனக்கு ஓகேன்னு சொன்னேன். நீ எதுவும் தப்பா நினைக்காதடா, நம்ம உள்ள போலாமா? நிலாக்குட்டி, நிலாக்குட்டியை பத்தி எனக்கு தெரியும். நடத்துங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சரி வா, நம்ம டைமுக்குள்ள போகணும்ல,
சீக்கிரம் வந்துட்டோம் தான். ஆனா டைமுக்கு உள்ள போகணும். வெளியில நின்னு வெட்டிய கதை பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. வா வா வா, நம்ம உள்ள போலாம். குட்டி, நீ இப்ப வர வர ரொம்ப கேடி ஆயிட்ட. அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணிட்ட. சரி சரி, நான் முதல்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்து உன் கதை என்னன்னு அப்புறம் கேட்கறேன். சரி வா, நம்ம உள்ள போலாமா? ஏய் விச்சுக்கண்ணா, நான் எப்படி உள்ள வரது? நீ ஒண்ணு பண்ணு, நீ உள்ள போ, நான் வெளியில வெயிட் பண்றேன். இங்க இருக்கேன், நீ போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு வந்து எனக்கு சொல்லு, ஓகேவா? நீலா குட்டி, அதெல்லாம் வரலாம். நீ வா, யாராவது ஏதாவது கேட்டா நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீ வா நீலா குட்டி, நீ என் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ப்ளீஸ் 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 நீலா குட்டி, நீ என் கூட வா. அங்க வந்துட்டு அங்க வெளியில இரு, நீ ரிசப்ஷன்ல இரு. நான் உள்ள போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன், சரியா? நீ என் கூட வா நீலா குட்டி, உள்ள வா. நீயும் இதுக்குள்ள வரணும்ல, அப்பதானே உள்ள எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு நீயும் பார்க்கணும். வா நீலா குட்டி. விச்சு, எனக்கு உள்ள வர ஒரு மாதிரி இருக்கடா, எனக்கு பயமா இருக்கே. நீலா குட்டி, அப்படி இல்லடா விச்சுக்கண்ணா, பாக்குறல எவ்வளவு பெருசா இருக்கு. இதெல்லாம் நம்ம வெளியில நின்னு தூரமா நின்னு அண்ணாந்து பாப்போம். ஆனா இப்போ நம்ம இப்ப இது உள்ள போக போறோம்னு நினைச்சா ஒரு எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. இருந்தாலும் நர்வஸாவும் இருக்குடா. நீலா குட்டி, உனக்கு இருக்க அதே நர்வஸ் ஃபியர் எல்லாமே எனக்கும் இருக்கு. ப்ளீஸ் நீலா குட்டி, என் கூட நீ வந்தீனா எனக்கு இந்த நர்வஸே இருக்காது. வா நீலா குட்டி. சரி புலம்பாதடா, வா நான் வரேன். நீ தைரியமா இருக்கணும், சரியா? இந்த மாதிரி பியாரா இருக்குன்ட்டு கோட்டை விட்டக்கூடாது. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லணும், சரியா? சரி உள்ள போலாமா? தேவிச்சுக்கண்ணா உள்ள போ, வா. சரி நீலா குட்டி, நீ அங்க நின்னுக்க, நான் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடா விச்சுக்கண்ணா. தேவிச்சுக்கண்ணா பைக்கு பத்திரம், ஏன்னா இது சாரோடதுல, நம்ம இதை பத்திரமா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடணும்ல. அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறேன் நீலா குட்டி, நீ கவலைப்படாத. எப்படி எடுத்துட்டு வந்தோமோ அப்படியே சார் கிட்ட கொடுத்துடலாம், சரியா? அது போதும் விச்சுக்கண்ணா. சரி நீ வா, நான் அங்க வெயிட் பண்றேன். நீலா குட்டி, உனக்கு பயமா தானே இருக்கு? ஆமாடா, கொஞ்சம் இல்ல, நிறையவே பயமா இருக்கு. உனக்கும் அப்படிதானே இருக்கு? உள்ளுக்குள்ள அப்படிதான் இருக்கு. ஆனா வெளியில ரெண்டு பேரும் ஈனு பல காமிச்சுன்னு இருக்கோம்ல. என்னடா விச்சுக்கண்ணா இப்படி சொல்லிட்டு? ஆமா, உள்ளுக்குள்ள 1000 பயம் இருக்கலாம், ஆனா வெளியில காமிச்சிக்கவே கூடாது. இப்படியே ஈடு பல காமிச்சிட்டே இருக்கணும், சரியா? அப்பதான் நம்மள பாக்குறவங்களுக்கு நமக்கு பயம் இல்லைன்னு நினைப்பாங்க. புரியுதா? ஓ, நல்லாவே புரியுது. பல்லதானே காமிச்சிட்டா போகுது. வெரி குட், இப்படியே மெயின்டைன் பண்ண வச்சுக்கலாம், சரியா? சரிடா, உள்ள வந்தாச்சு. இப்ப யார்கிட்ட என்ன கேக்குறது? இரு நிலா குட்டி, ரிசப்ஷன்ல இருப்பாங்கல்ல, ரிசப்ஷன்ல போய் கேட்கலாம். என்னடி இன்னைக்கு சார் மார்னிங் மீட்டிங் சொல்லிருக்காங்க, என்னவா இருக்கும்? யாருக்கு தெரியும் என்னவா இருக்கும்னு? ஃபோன் பண்ணலாம், இவகிட்ட வேணா கேட்கலாம். இவளோட ஆளுதான் உள்ளே இருக்கார்ல, அதான் நம்ம பிஏ சார். ஆமா கரெக்ட், நம்ம சரத் சார் உள்ள இருக்கார்ல. சரத் சார் தான் மேடமோட ஆளாச்சே, கேட்டுருவோம். என்னடி அங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி தான் குசு குசுன்னு பேசுற மாதிரி இருக்கு? என்னங்கடி? டவுட்டே வேணாம், உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோமே. இல்ல நம்ம எம்டி சார் மார்னிங் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதான் என்னவா இருக்கும்? எனிதிங் சீரியஸ்? இருமைங்களா, அவர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. என்ன கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? சார் தான் போய் கேட்கணும். என்கிட்ட கேட்டா இது என்னடி கீர்த்தி, உன்கிட்ட கேட்டா எங்களுக்கு விஷயம் தெரியும். ஏன்னா உன் ஆள் தான் எம்டி சாரோட பிஏ வாட்சிங். அவரு எதனா விஷயம் சொன்னாருன்னா கண்டிப்பா உன் ஆள் உங்ககிட்ட சொல்லி உன்னை அலர்ட் பண்ணுவார்ல. வேணாடி, காலையில என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, பாத்துக்கங்க. நான் சொன்னேன்னா அவர் என் ஆளுன்னு உங்களை நீதான் அவர் ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா சரத் சார் தான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. ஏண்டி அவர் தான் பாவம்ல, உன் பின்னாடி இவ்வளவு சுத்துறாருல, ஒரே ஒரு வார்த்தை தான் ஓகேன்னு சொல்லு. மூஞ்சி பாரு, எங்ககிட்ட எப்பயோ ஒரு ப்ரப்போஸ் பண்ணிருந்தாருன்னா நாங்களும் எப்பயோ ஓகே சொல்லிருக்கோம். அப்படியா? அப்ப போ, நீயே போய் அவர்கிட்ட ஓகேன்னு சொல்லு, போ. சரி, அவன் ஓகே தானே சொல்லுவேன்னு சொன்னா இதுக்கு நீ எது கோவப்படுற மாதிரி இருக்கு? அப்போ மேடம்க்கும் ஐயோ வாய மூடடி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களும் என்னமோ நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் எனக்கும் ஷெல்ஃப் இருக்கலாம் எதுவும் கிடையாது. அமைதியா இருங்க. நானே சார் மீட்டிங் சொல்லிருக்காரு, என்னவா இருக்கும்னு தெரியலன்னு பயத்துல இருக்கேன். நீங்க வேற அமைதியா இருங்கடி. நிலக்குட்டி, அங்க ரிசப்ஷன்ல ஆளே இல்லையே. என்னடா இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல ஒருத்தரையும் ஆளே காணும், நீ காக்கா கூட இல்லாம இருக்கு. அட நிலக்குட்டி, அங்க பாரு, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. இரு, நான் அவங்க கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எங்கன்னு கேட்டு வந்துடுறேன். ஆமாடா, எல்லாரும் இங்க நிக்கிறாங்க போல இருக்கே. சரி, நீ போய் கேட்டுட்டு வா. கீர்த்தி, சும்மா அங்க பாருடி, யார் வந்திருக்காங்கன்னு. யார் வந்திருக்கா, எங்க வந்திருக்காங்க? அவளுக்கு வேற வேலை இல்ல, யாராவது நம்ம ஸ்டாஃப் தான் வந்திருப்பாங்க. அதுதான் நான் அதிர்ச்சியா சொல்லுது. சரி, நான் ஒண்ணு நம்ம ஸ்டாஃப் வந்ததுக்கு சொல்லல. அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. அங்க பாருங்க, எனக்கு என்னமோ எம்டி சார் இதுக்காக தான் நமக்கு மார்னிங் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்க பாருங்கடி. சரிடி, அவதான் சொல்றாளே, யாருன்னு பாத்துருவோம். அதுவும் சரிதான், யாருன்னு பாத்துருவோம். மேடம் வந்திருக்காங்கடி. ஆமா, ஒருவேளை நீ சொன்னதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் இன்னைக்கு வராங்கன்றதால சார் மீட்டிங் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கீர்த்தி, எனக்கு என்னமோ இதுதான் விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடி பேசுறீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, இவங்க யாரு? அது சரிடி, நீ சாரோட மேரேஜ் வரல, அத உனக்கு விஷயம் என்னன்னு தெரியல. அத சாரோட மேரேஜ்ல ஏதோ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அட லூசு, பிரச்சனைக்கு அப்புறமா சாருக்கு மேரேஜ் ஆச்சுல. மேரேஜ் ஆனது இவங்களோட தான், இவங்க தான் சாரோட வைஃப். அப்படியா? என்ன சொல்றீங்க? மேடம் உண்மையாவே செம்ம அழகா இருக்காங்கல்ல.
நம்ம சார் கேட்ட ஜோடிதால. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஆமாண்டி. அப்புறம் சார் பக்கத்துல நிக்கும்போது பார்க்கணுமே, செம்ம ஜோடி பொருத்தமா இருக்கும். நிலா குட்டி, என்ன கூப்பிடுறது காதுல விழல போல இருக்கே. அது ஒண்ணும் இல்லடா விச்சு, காலையில ஆபீஸ்க்கு வந்ததும் இதை பத்தியாவது கதை பேசணும்ல, அதான் சின்சியரா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இரு நான் கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கூப்பிடுங்க. மேடம் குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். மேடம் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க உட்காருங்க மேடம். இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. இல்ல இங்க மேம் குட் மார்னிங் மேம். மேம் நீங்க வாங்க மேம், இப்படி வந்து உட்காருங்க மேம். குட் மார்னிங் மேம். டேய் விச்சுக்கண்ணா, ஆமா இங்க என்னடா நடக்குது? அதான் நிலக்குட்டி, எனக்கும் தெரியல. இவங்கெல்லாம் என்ன உனக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் தராங்க? நிலக்குட்டி, எனக்கு தெரியாம எப்பயாவது இங்க உள்ள வந்துட்டு போயிருக்கியா என்ன? என்கிட்ட சொல்ல மாட்டியா? மேம் கூட வந்துட்டாங்க. அவ யாரடி? அவர் மேடமோட பிரதர் டி. நான் அன்னைக்கு பார்த்தேன், மேரேஜ் முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப போல பார்த்தேனா இவங்க அவரோட பிரதர்னு எனக்கு தெரிஞ்சது. ஓ அப்ப என்னமோ விஷயமா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் சார் மீட்டிங் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரிடி அமைதியா இருங்க, மேம் இருக்காங்களே. நான் இந்த ஃபேக்டரி உள்ள டேய் இப்படி ஒரு ஃபேக்டரி இருக்குங்கிறது நீ தாண்டா எனக்கு காமிச்சியே. நானாவது இது உள்ள வந்திருக்கதாவது ஏன் வச்சுக்கண்ணா? சும்மா கேட்டேன் நிலாக்குட்டி, எனக்கு தெரியாது என் நிலாக்குட்டியை பத்தி. சரி இரு நானே கேட்கிறேன். அம்மா இங்க இன்டர்வியூ சார் இன்டர்வியூ நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. சார் நீங்க வாங்க உட்காருங்க. மேம் வாங்க மேம் உட்காருங்க. இல்லம்மா இங்க இன்டர்வியூ நடக்கல. அந்த ரூம் எங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க போய் பார்த்துப்போம். மேம் இங்கதான் லெஃப்ட் சைடுல இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. வாங்க மேம் நான் கூட்டிட்டு போறேன். அந்த ரூமா ஓகே நாங்க பாத்துக்கறோங்க. இல்ல மேம் நாங்க கூட்டிட்டு போறோம். வாங்க மேம் வாங்க சார். இல்லங்க இருக்கட்டும், நாங்களே பாத்துக்கிறோம். நிலாக்குட்டி வா போவோம். டேய் மச்சி, உன் ஆள் வந்தாச்சுடா. உன் ஆளும் உன் மச்சானும் வந்தாச்சு. டேய் இல்ல மச்சான், உன் வைஃப் இல்ல, அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, டக்குன்னு உன் ஆளுன்னு சொல்லிட்டேன். எப்படியா இருந்தாலும் அவங்க உன் ஆள் தானடா. டேய் இங்க பாரு, ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருந்தா மூக்கு பஞ்சர் ஆயிடும் பாத்துக்கான். சரி அவ்வளவு கூட வந்திருக்கான். அது சரி, இதுவே தெரியாதா உனக்கு? ஆமா மச்சி, சிஸ்டரும் தான் வந்திருக்காங்களே. சிஸ்டரும் உன் மச்சானும் சேர்ந்து தான் வந்திருக்காங்களே. டேய் அவ வந்திருந்தானா நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே தெரியுமே. அவதான் என் வைஃப் எல்லாருக்குமே தெரியுமே. அட ஆமாண்டா, இவ்வளவு நேரம் உன் சிஸ்டர் நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? சார் மே கம் இன் சார். யா எஸ் கம் இன் சார். குட் மார்னிங் சார். ஐ எம் விஷ்ணு. இன்டர்வியூக்காக வர சொல்லியிருந்தீங்க சார். யா ஐ நோ மிஸ்டர் விஷ்ணு. எஸ் சார். உங்களுக்காக ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம் சார், எனக்கு தெரியும் சார். ஓகே விஷ்ணு, ஆமாம் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவர் யாரு? உங்களோட ஃப்ரெண்டா இல்லை உங்கள் ரிலேட்டிவா? அர்ஜுன் சார் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டம் ஷர்மிளா டியருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷர்மிளா டார்லிங். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஷர்மிளா டார்லிங். ஷர்மிளா டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஷர்மி டியர், நீங்க எப்பவும் இதே போல ஹாப்பியா இருக்கும் டார்லிங். நீங்க இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்ல பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே லவ் யூ டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய மாமா பையன் ஆனந்துக்கு இன்னைக்கு பர்த்டே மாமா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆனந்த் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆனந்த் ப்ரோ. சிஸ்டர் நீங்க மாமா பையன் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அவங்க பையன் சின்னவங்களா பெரியவங்களான்னு எங்களுக்கு தெரியல, அதனால தான் ப்ரோன்னு சொல்றோம். ஓகேவா? ஆனந்த் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே டியர். அப்புறம் பின்கிராஃப்ட் ஆப் வந்து நேற்று நைட்ல இருந்து ஓப்பன் ஆகவே இல்லை. இன்னைக்கு மார்னிங் 11:30க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் கெட்டிமலம் சீரியஸ்ல ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். பேலன்ஸ் இப்போ மார்னிங் 11:30க்கு அப்புறமா தான் எடுத்து இதை நான் போட்டிருக்கேன். இன்னும் கண்ணாமூச்சி சீரியஸ் வந்து இது வரைக்கும் எடுக்கல, இனிமே தான் எடுக்கணும். ஈவினிங்குள்ளே எடுத்துட்டேன்னா போடுறேன். முடியாத பட்சத்துக்கு இன்னைக்கு வராது கண்ணாமூச்சி சீரியஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நாளைக்கு எந்த சீரியஸும் வராது. நாளைக்கு லீவு, ஏன்னா நாளைக்கு நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அதனால நாளைக்கு எந்த சீரியஸும் வராது. அதுக்கு பதிலாக சண்டே வந்து சீரியஸ் போடுறேன். ஓகேங்களா? ஆமா டியர், நாளைக்கு நாங்கள் ஃபேமிலியாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதனால வீடியோஸ் வராது. ஓகேவா? அதுக்கு பதிலாக கண்டிப்பாக சண்டே அன்னைக்கு வீடியோஸை போட்டுடுறேன். ஓகேங்களா? ஓகே டியர், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. பை டியர்ஸ்.